ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் கவி நடிச்சிருக்கிற ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தோல்வியில் துவலாமல் போராடி மேலே வரவங்களை இந்த பிரபஞ்சமே காதல் கொள்ளும்னு ஒரு பாசிட்டிவ் மெசேஜை முன்வைக்கிற படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியிகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். தன்னோட 6வது வயசுலேருந்து நடிகனாவும் பெரிய ஸ்டார் ஆகணுன்ற கனவோட இருக்கிறவன் கலையரசன். கலையோட அப்பாவுக்கும் இதே போல ஒரு கனவு இருந்து அதை அடைய முடியாமல் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வாழ்க்கையை மாற்றிக்கிட்டவர். ஆனால் தன் மகனோட ஆசைக்கு துணை போகிறவர். எதுக்கு கல்யாணமாகாத அக்காவும் சப்போர்ட், அம்மாவை தவிர. கலையரசன் +2ல குறைஞ்ச மார்க் எடுத்தும் வீட்டில் கட்டாயப்படுத்தி இன்ஜினியரிங் சேர்த்து விட படிச்சுட்டு பல பட ஆடிஷன்களில் கலந்துக்கிறான். கூடவே காதலையும் வளர்த்துக்கிறான். தீவிரமாக சினிமாவில் நுழையறதுக்கு கலையரசன் தன்னை தொடர்ந்து தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறான். பல வருஷங்கள் பொறுமையாக காத்திருந்து பல மணி நேரம் அதுக்காக சாப்பாடு தண்ணி இல்லாமல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்க சமயத்தில் வாழ்க்கை ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாதுன்ற சமயத்தில் ஆக்சிடென்ட்ல சிக்கிறான். அது அவன் முகத்தில் ஒரு கோரமான வடுவை கொடுத்து அவன் கனவை சுக்குநூறாக்குது. இது அவன் மனசை ரொம்ப பாதிச்சதுனால தன்னை தனிமைப்படுத்திக்க காதலும் முறியுது. தன் ஆசையை நிறைவேற்றிக்க முடியாம, குடும்ப கஷ்டத்தையும் தாங்க முடியாம ஒரு கட்டத்துல தண்ணியை வெறுத்துக்கிட்டு தனக்கு பிடிச்சவங்களையும் வெறுக்க ஆரம்பிக்கிறான். இதுல இவனை தேடி வந்த மனைவியும் அடக்கும். கடைசியில இதுல இருந்து மீண்டும் சினிமாவில் நடிகனா ஸ்டாரா வர முடிஞ்சதா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட இயக்குனர் எலனும் நடிகர் கவினும் சரியான உழைப்பை கொட்டியிருக்காங்க. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியுது. அதோட பிரதிபலிப்பை மக்களோட விசில்லையும் கைத்தட்டலையும் பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவினோட ஸ்கூல் கலாட்டாங்க, குறும்புங்க, காலேஜ்ல ரொமான்ஸ்னு வாழ்க்கை விறுவிறுப்பா நகருது. செகண்ட் ஹாஃப் தீவிரமா மாறி ஒரு மாதிரி இருக்குமா மனதை கணக்க வைக்குது. இதுக்கு மேல பல கேள்விகளுக்கு விட தெரியாம திடீர்னு கதை முடிஞ்சு போன விதம் குழப்பத்தையும் ஏமாத்தத்தையும் கூட்டுது. முக்கியமா அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு அம்மா சொல்லியும் அந்த மும்பை பயணம் எதுக்கு? அப்புறம் ரெண்டாவதா ஒரு ஹீரோயின் எதுக்கு? சரி, எமோஷனல் எலிமெண்ட்டை தூக்கணும்னு தேவையே இல்லாம மனைவி அடிச்சு ஒதுக்குறது அதிகமா தெரியலையான கேள்விங்க நீண்டுகிட்டே போகுது. சரி, அதை விட்டுட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பார்ப்போம். இந்த படத்தோட முதல் பிளஸ் கவினோட நடிப்பு. ஸ்கூல் காலேஜ் பையனா, ரொமான்டிக்கா, ஒரு ஆர்வமுள்ள கலைஞரா, ஒரு நடிகரா கலக்கிருக்காரு. குறிப்பா அவர் நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கு கண்ணாடியை பார்த்து உடஞ்சு அழறாடம், சிங்கிள் ஷாட்ல வசனம் பேசுறது, பெண் வேஷம்னு பல விஷயத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் சில இடங்கள்ல அந்த தீவிரம் குறையிற பகுதிகளும் இருக்கு. ஸ்டாரோட இன்னொரு பெரிய பிளஸ் அதோட ரொமான்ஸ் பகுதிங்க. ஒன்னு மீரா மலர்கொடியோட ஒரு வழக்கமான உங்களுக்கு பிடிச்சமான காதல், அடுத்து சுரபியோட ஒரு அர்த்தமுள்ள காதல். இதுல பிரீத்தி முகுந்தனும் அதித்தி பங்கரும் தங்களோட பார்ட்டை சிறப்பா பண்ணிருக்காங்க. கீதா கைலாசமும் லாலும் கவினுக்கு அம்மா அப்பாவா ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க. கவின் கிட்ட பாசாங்க பண்ணி பையன் சரியா இல்லையான்னு பாக்குற பாட்டியும் கவினுக்கு ஃப்ரெண்டா வரவரும் கவனிக்க வைக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜோட இசை 3வது பிளஸ். பாடல்களா இருந்தாலும் சரி, பின்னணி இசையா இருந்தாலும் சரி, யுவன் சிறப்பு. மொத்தத்தில் ஸ்டார் நல்ல ஒரு என்டர்டெய்னர். இது வெறும் என்டர்டெய்னராக மட்டும் முடிஞ்சிடாம அதை விட ஒரு படி மேலே போயிருக்கலாம். அவ்வளோ சங்கதிங்க இருக்கு. இது ஒரு நல்ல மோட்டிவேஷன் தர படமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த உயரம் போகாமல் வெறும் என்டர்டெய்னராக நீங்கள் கவின் கூடவே கனவுகளை தேடி ரொமான்ஸ் பண்ணி அடிதடியில் இறங்கி அழுது கவலைப்பட்டு திரும்பவும் எழுந்துக்கிற தருணங்களை ரசிக்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.